Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Kia EV9 எலக்ட்ரிக் SUV பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, Kia Motors அவங்களோட EV9 எலக்ட்ரிக் SUV-ய இந்தியால ரீசன்ட்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த EV9 எலக்ட்ரிக் SUV பாத்தீங்கன்னா கியாவோட ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த EV9 லான்ச் பண்ணது மூலியமா Kia Motors கிட்டத்தட்ட 2 EVs வந்து இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த Kia EV9ஓட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் தான் சொல்லுவேன். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.30 crore எக்ஸ்-ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ இந்த Kia EV9ஓட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 99.8 கிலோவாட்ல பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டுவெல் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆல் வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷனுக்காக. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 378 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதுல இருக்கக்கூடிய 350 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமா நீங்க சார்ஜ் பண்ணும்போது 10 to 80% சார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடும்னு கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த Kia EV9 எலக்ட்ரிக் SUV பாத்தீங்கன்னா 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 5.3 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 561 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த Kia EV9 பாத்தீங்கன்னா உங்களுக்கு GT லைன்ல தான் அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த GT லைன் வேரியன்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5015 மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் பாத்தீங்க அப்படின்னா 1980 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 3100 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1780 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த Kia EV9 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா ஸ்னோ ஒயிட் பியர்ல், பேந்தரா மெட்டல், ஆரோரா பிளாக் பியர்ல், ஓஷன் ப்ளூ, அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா பெபிள் கிரே. இந்த 5 கலர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த Kia EV9 எலக்ட்ரிக் SUV அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். கைஸ், இந்த Kia EV9 இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா டுவெல் டோன்ல லெதரேட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 64 டுவெல் கலர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டுவெல் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச்ல HD டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. மெரிடியன் பிராண்டோட பிரீமியம் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா 14 ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 18-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கூட பாத்தீங்கன்னா மெமரி ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹீட்டட் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோக்கு கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் பவர் டெயில் கேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அட்வான்ஸ்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து இந்த Kia EV9ல கியா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் ஓகேப்பா, சேஃப்டி ஃபீச்சர்ஸை பத்தி சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த Kia EV9ல உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. ஆமா கைஸ், 10 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ABS அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அந்த ஃபீச்சர் உங்களுக்கு வருது. ESC அதாவது எலக்ட்ரிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் கொலிஷன் அவாய்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. ADAS அப்படின்னா அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 27 அதாவது 27க்கும் அதிகமான ADAS ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Kia EV9 எலக்ட்ரிக் SUV பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வேரியண்டான GT லைன் வேரியண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு, ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோட. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஐஸ் கியூப் பேட்டர்ன்ல LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க லெக் சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு 12.3 இன்ச்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே 12.3 இன்ச்ல உங்களுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கீ உங்களுக்கு இதுல கிடைக்குது. 6 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல தான் இந்த Kia EV9 வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2+2+2 அதாவது கேப்டன் சீட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த கான்ஃபிகரேஷன்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ADAS கூட உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இந்த Kia EV9ல Kia பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீசிங் ஆப்ஷனும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கர்வ் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 2674 kg கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 198 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீரோ என்கேப்ல இந்த கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Kia EV9 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேரியண்ட்ல மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது 6 சீட்டர் GT லைன் ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல கொடுத்துருக்காங்க. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேபின் ட்ரிம்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட், பிளாக்,
அப்புறம் ப்ரௌன் பிளாக் இந்த 2 கேபின் ட்ரிம்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கியா EV9 எலக்ட்ரிக் எஸ்யூவில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு V2L சப்போர்ட் குடுத்திருக்காங்க. இந்த V2Lனா என்னப்பா அப்டின்னீங்கன்னா, வெஹிக்கிள் டூ லோட் இந்த சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு கியா வந்து இந்த EV9 எலக்ட்ரிக் எஸ்யூவில குடுத்திருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 333 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 52 லிட்டர்ஸ் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கியா EV9ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக் டிஜிட்டல் பேட்டர்ன் லைட்டிங் கிரில் வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. 20 இன்ச்ல உங்களுக்கு ஸ்போர்ட்டி கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இல்லுமினேட்டட் ஸ்டியரிங் வீல் எம்ப்ளமும் உங்களுக்கு இதுல கிடைக்குது. இந்த EV9ல 10 ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாண்டர்டா குடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எங்கெங்கலாம் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல ஃப்ரண்ட் சைடுல குடுத்திருக்காங்க. அப்புறம் சைடுல உங்களுக்கு இருக்கும். கர்டைன்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நீல டோட்டலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு இதுல குடுத்துருவாங்க. 3rd ரோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் சீட்டிங் குடுத்திருக்காங்க. 2nd ரோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப்டன் சீட்ஸோட மசாஜ் ஃபங்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த EV9ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேன் சீட்ஸ் தான் குடுத்திருக்காங்க. கைஸ் இந்த கியா EV9 பார்த்தீங்க அப்டின்னா, eGMP பிளாட்ஃபார்ம்ல தான் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிளாட் பேட்டரி பேக் வந்து வரும்னு சொல்லிட்டு கியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு லோவரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் இந்த EV9ல இருக்கக்கூடிய சென்டர் ஸ்கிரீன் பார்த்தீங்க அப்டின்னா, பேனராமிக் ஸ்கிரீன் தான் குடுத்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12.3 இன்ச்ல இன்ஃபர்டெயின்மென்ட்டும் அதுலயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரும் வந்துருது. டிஜிட்டல் IRVM வந்து இந்த EV9ல உங்களுக்கு கிடைக்குது. 360 டிகிரி கேமரா குடுத்திருக்காங்க. OTA அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ்க்கு குடுக்குறாங்க. கைஸ் இந்த கியா EV9ஓட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்டின்னா 1.30 crore எக்ஸ் ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் ஆன் ரோட் பிரைசிங் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ நீங்க வந்து இந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க கியா டீலர்ஷிப்க்கு விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு காரை புக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.